அடுத்து 8வது சம். 2 x⁴ + 4 x² - 3x + 7 எந்த பல்லுறுப்பு கோவையை கழிக்க 3x³ - x² + 2x + 1 கிடைக்கும் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கோவையிலேருந்து ஒரு கோவையை கழிச்சா இது மதிப்பு கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்னா 2x⁴ + 4x² - 3x + 7 எந்த பல்லுறுப்பு கோவையை கழிக்கணுங்கிறனால -x. நமக்கு எதுவும் தெரியாதனால எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். நமக்கு கிடைக்கிற மதிப்பு வந்து 3x³ - x² + 2x + 1. இப்போது நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் தேவை. இந்த -x ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது ப்ளஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். அதாவது இது வந்து எல்லாமே எக்ஸ் இருக்கிறதுனால இதை கூட நம்ம ஒய்ன்னு வச்சுக்கிடுவோம். இந்த மதிப்பு தான் தேவை. இப்போ இந்த -y ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது +y மாறும். அதே மாதிரி இதெல்லாம் அங்கிட்டு கொண்டு வரும்போது ப்ளஸ் சிம்பிளெல்லாம் மைனஸ் மாறும், மைனஸ் சிம்பிளெல்லாம் ப்ளஸில் மாறும். இப்போ ஃபஸ்ட்டு இதை அப்படியே எழுதிக்கிடுவோம். 2x⁴ + 4x² - 3x + 7 இந்த ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு இருந்து இங்கிட்டு கொண்டு வரும்போது +3x³ வந்து நமக்கு -3x³ மாறும், -x² வந்து +x² மாறும், +2x வந்து -2x மாறும், +1 வந்து -1 மாறும். ஈக்குவல்ட்டு இங்கே -y வந்து ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு வரும்போது +y மாறும். அடுத்து பாருங்கள் 2x⁴ ஏன்னா அடுக்கில் 4 இல்லை, அதனால் 2x⁴ போட்டுக்கிடுவோம். அடுத்து க்யூப் மதிப்பு வந்து 1 தான் இருக்குது, -3x⁴. அடுத்து ஸ்கொயர் மதிப்பு பார்ப்போம். இங்கே வந்து x² இருக்குது, இங்கே +4x². 2 கூட்டுனா நமக்கு +5x². அடுத்து இங்கே -3x - 2x 2 கூட்டினா -5x. அடுத்து இங்கே +7, இங்கே -1. அப்போது நமக்கு என்ன வரும்? +6. அப்போது ஒய்யோட மதிப்பு இது. இந்த கோவையை தான் நம்ம கழிச்சா நமக்கு இந்த கோவை கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து இந்த மதிப்பு தான். சம்மில் என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டோம்னாலே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பாருங்கள், பெருக்க சொல்லியிருக்காங்க. பின்வரும் பல்லுறுப்பு கோவைகளை பெருக்குக. பெருக்கி வரும் பல்லுறுப்பு கோவையின் படியை காண்க. ஃபஸ்ட்டு இது பாருங்கள், p(x) = x² - 9. அடுத்து q(x) = 6x² + 7x - 2. இப்போ பெருக்கணுங்கிறதுனால x² - 9 × 6x² + 7x - 2. இப்போ x² வச்சு இதை பெருக்கும். x² ப்ராக்கெட்டுக்குள்ளே 6x² + 7x - 2. அடுத்து -9 வச்சு இந்த கோவையை பெருக்கும். 6x² + 7x - 2. இப்போ x² 6x² பெருக்குனா 6x⁴ வரும். ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அடிமோனம் 1 போல் இருந்தால் நம்ம அடுக்க கூட்டிக்கிடுவோம். அடுத்து ப்ளஸ் 7xஐயும் x² பெருக்குனா 7x³ -2x². அடுத்து -9ஐயும் 6x² பெருக்குனா -9×6 54x². அடுத்து 9×7 63, 1 மைனஸு 1 ப்ளஸ்ஸு, இப்போ -63x. அடுத்து ப்ளஸ் 9×2 18, ஏன்னா மைனஸ் மைனஸு ப்ளஸ் ஆயிரும். அடுத்து பாருங்கள் 6x⁴. அடுத்து க்யூப்பும் ஒரு மதிப்பு தான் இருக்குது, ப்ளஸ் 7x³. அடுத்து இங்கே பாருங்கள் -2x² -54x². இப்போ இதை ரெண்டே கூட்டுனா நமக்கு -56x² கிடைக்கும். அடுத்து -63x + 18. இப்போ இதோட படி வந்து நமக்கு என்னது 4. அடுத்த சம் பாருங்கள், f(x) = 7x + 2. அடுத்து g(x) = 15x - 9. இப்போ ரெண்டே பெருக்கணும். 7x + 2 × 15x - 9. ஃபஸ்ட்டு 7xஐ வச்சு 15x - 9 பெருக்கும். அடுத்து +2 வச்சு 15x - 9 பெருக்கும். இப்போ 7ஐயும் 15ஐயும் பெருக்குனா நமக்கு 105 கிடைக்கும். 7 35 மிச்சம் 3 1 7 10. 105
எக்ஸையும் பெருக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து மைனஸு ப்ளஸ்னால் மைனஸு 9 63 எக்ஸ், அடுத்து ப்ளஸ் 2 15 பெருக்குனா 30 எக்ஸு, அடுத்து -9 ப்ளஸ் 2 பெருக்குனா நமக்கு -18. அடுத்து பாருங்கள், ஒத்த உறுப்பாக இருக்குது, அதனால் இதை ஃபஸ்ட்டு கழிப்போம். 105 எக்ஸ் ஸ்கொயர், 63லேருந்து 30 போச்சுன்னா -33 எக்ஸ் -18. அப்போ இதோட படி என்னது, நமக்கு 2. அடுத்து பாருங்கள், h ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6x ஸ்கொயர் -7x ப்ளஸ் 1. அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 5x -7. இப்போ பெருக்கணும்னா 6x ஸ்கொயர் -7x ப்ளஸ் 1 இன்ட்டு 5x -7. ஃபஸ்ட்டு 6x ஸ்கொயரை வச்சு 5x -7 பெருக்கணும், அடுத்து -7xை வச்சு 5x -7 பெருக்கணும், அடுத்து ப்ளஸ் 1 வச்சு 5x -7 பெருக்கணும். அதை எப்படி எழுதுவோம், 6x ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே 5x -7, அடுத்து -7x ப்ராக்கெட்குள்ளே 5x -7, அடுத்து ப்ளஸ் 1 ப்ராக்கெட்குள்ளே 5x -7. 6x ஸ்கொயரையும் 5xையும் பெருக்கினா 5×30, எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸையும் பெருக்கும்போது எக்ஸ் கியூப், அடுத்து ப்ளஸும் மைனஸும் மைனஸ் 6×7 எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து -5×35 எக்ஸ் ஸ்கொயர், மைனஸும் ப்ளஸ் 7×49 எக்ஸு, அடுத்து ப்ளஸ் 5x -7. அடுத்து பாருங்கள், இது ரெண்டும் ஒத்த உறுப்பு, அடுத்து இது ரெண்டும் ஒத்த உறுப்பு. 30 எக்ஸ் கியூப் -42யும் -35யும் கூட்டுனா 5 2 7 4 3 7 77 எக்ஸ் ஸ்கொயர், இதை 2 கூட்டுனா ப்ளஸ் 54 எக்ஸு -7. அப்போ இதோட படி வந்து 3. அடுத்த சம் பாருங்கள், ஓர் இனிப்பின் விலை ரூபாய் எக்ஸ் ப்ளஸ் ஒய். அடுத்து வந்து அமீர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இனிப்புகளை வாங்கினார் எனில் அவர் கொடுத்த மொத்த தொகையை எக்ஸ் மற்றும் ஒய்களில் காண்க. மேலும் எக்ஸ் வந்து 10, ஒய் ஈக்குவல் டு 5 எனில் அமீர் கொடுத்த தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது எடுத்துக்காட்டுக்கு இப்போ 5 ஸ்டாரோட ரேட்டு வந்து 5 ரூபான்னு இருக்குது. அமீர் வந்து 5 ஸ்டார் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க கொடுத்த மொத்த தொகைனா 2 பெருக்கும் 5 × 5ன்னு. அப்போது இதை வந்து இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. அப்போ இதை நம்ம பெருக்குனா ஆன்சர் கிடச்சிடும். இனிப்பின் விலை வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ எவ்வளோ இனிப்பை வாங்கியிருக்காங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய். இதை 2 பெருக்குனா நம்ம அமீர் கொடுத்த விலை தெரிஞ்சிடும். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இதை எப்படி எழுதுவோம், நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம்ல. ஏன்னா 2 இதுலையுமே எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு தான் இருக்குது. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். அவங்க வந்து எக்ஸுக்கு வந்து 10ன்னு கொடுத்துட்டாங்க, ஒய்க்கு வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 10 + 5 ஹோல் ஸ்கொயர். இப்போ நமக்கு 10 5 கூட்டுனா 15 ஸ்கொயர். இப்போ 15 ஸ்கொயரோட மதிப்பு வந்து 225. அப்போ அவங்க அமீர் கொடுத்த மொத்த தொகை வந்து 225 ரூபாய். அடுத்த சம் பாருங்க, ஒரு செவ்வகத்தின் நீளம் 3x + 2 அலகுகள் மற்றும் அதன் அகலம் 3x - 2 அலகுகள் எனில் எக்ஸை பொறுத்து அதன் பரப்பளவை காண்க. எக்ஸ் வந்து 20ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு செவ்வகத்தின் பரப்புக்கு ஃபார்முலா தெரியும், நீளம் இன்ட்டு அகலம். நீளம் எவ்வளவு, 3x + 2, அகலம் வந்து 3x - 2. இப்போது நம்ம 3xை வச்சு இதை பெருக்கிட்டு அடுத்து 2 வச்சு இதை பெருக்கினாலும் சரிதான். அப்படி இல்லாட்டி இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பாருங்கள், a + b × a - b. இதோட ஃபார்முலா என்னது, a² - b². இப்போ ஏங்கிற இடத்துல 3xன்னு இருக்குது. அப்போ 3x ஹோல் ஸ்கொயர்னு போடுவோம். ஏன்னா இந்த ஸ்கொயர் வந்து 3க்கும் வரும், எக்ஸுக்கும் வரும். அடுத்து மைனஸ் சிம்பல், b² 2 ஸ்கொயர்.
இப்போ 3 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 4. இப்போ எக்ஸுங்கிற இடத்துல நமக்கு 20ன்னு கொடுத்துட்டாங்க. 9 இன்ட்டு 20 ஸ்கொயர் மைனஸ் 4. 9 இன்ட்டு 20 ஸ்கொயரோட மதிப்பு 400 மைனஸ் 4. 9 4 பெருக்கினா 9 36. இப்போ 3600ன்னு கிடைக்கும் மைனஸ் 4. இப்போ ஆன்சர் வந்து நமக்கு 3600லேருந்து 4 கழிச்சா 3596 சதுர அலகுகள். அடுத்த சம் பாருங்க. P of x என்பது படி 1ஐ கொண்ட பல்லுறுப்புக்கோவை மற்றும் Q of x என்பது படி 2ஐ கொண்ட பல்லுறுப்புக்கோவை எனில் P of x into Q of x என்பது எவ்வகை பல்லுறுப்புக்கோவைன்னு கேட்டிருக்காங்க. அதாவது அதோட படி வந்து என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எடுத்துக்காட்டுக்கு P of xன்னு வச்சுக்கிடுவோம். அது வந்து பல்லுறுப்புக்கோவையோட படி வந்து 1ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு எக்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி எக்ஸ் ப்ளஸ் 2ஆக இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். ஆனால் எக்ஸோட படி வந்து 1 தான். நம்ம வந்து எக்ஸுன்னு எடுத்துக்கிடுவோம். P of x equal to x, ஏன்னா படியில் வந்து 1 தான் இருக்கும். அடுத்து Q of xங்கிறது படி 2ஐ கொண்ட பல்லுறுப்புக்கோவை. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அதுக்கடுத்து படி கண்டிப்பாக குறையதான் செய்யும். எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம், ஆனால் எக்ஸு ஸ்கொயராக தான் இருக்கும். இப்போ இதை ரெண்டையும் பெருக்குனா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. எக்ஸையும் எக்ஸ் ஸ்கொயரும் பெருக்கினா எக்ஸு க்யூப், அடுத்து ப்ளஸ் எக்ஸையும் பெருக்கினா எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து ப்ளஸ் 1 எக்ஸையும் பெருக்கினா எக்ஸு. அப்போ இதோட படி வந்து நமக்கு 3. நம்ம எந்த நம்பரை போட்டு பெருக்கினாலும் அவங்க ஒரே கண்டிஷன் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு படி வந்து 1 தான் இருக்கணும், ரெண்டாவது இதுக்கு படி வந்து 2 இருக்கணும். அப்படிங்கும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து படி வந்து 3ல் கிடைக்கும். சம்மெல்லாம் ஒரு தடவைக்கு 2 3 தடவை நல்லா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தா மட்டும்தான் அடுத்து யோசிக்காமல் அந்த சம்மை எப்படி செய்யலாங்கிற ஐடியா கிடைக்கும். சும்மா சம்மை பார்த்துட்டு மட்டும் போனால் கண்டிப்பாக இங்கே மறந்துடும். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ செஞ்சு பார்க்கீங்களோ அவ்வளோக்கு அளவு நல்லது. டைமை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும்.